நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து நம்ம மாப்பிள்ளை பொண்ணையும் 2 பேரையும் கை கட்டி அப்படியே கோயில் சுற்றி வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுற்றி வந்து சாமிலாம் கும்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது அந்த 3 டேஸ் கழிச்சு பாம்பன் பீச் போயிருந்தோம் இல்லையா, அந்த இது வந்து ரயில்வே ட்ராக், அதாவது பாம்பன் பீச்சில் ரயில்வே ட்ராக்ல நின்று ஸ்டில் கொடுக்க சொன்னாங்க. அதனால அப்படியே ரயில்வே கேட்டில் நின்று ஸ்டில் கொடுத்தோம். ஸோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, ஸோ க்யூட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் அட்டாச்சாக வச்சு பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வேறு லெவலில் இருக்கும், ஸோ அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கோயிலை விட்டு கிளம்பிட்டோம். மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணம் முடித்தோடனே நடந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதனால் கோயிலை விட்டு கிளம்பிட்டோம், எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே எங்கள் ஊர் கோயிலேருந்து, இங்கே இருக்குது கோயில், இங்கேருந்து அப்படியே நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே வெளியில் நின்று ஆராத்திலாம் எடுப்பாங்க. அது எங்கள் அக்கா தான் எடுத்தாங்க. எங்கள் அக்கா ஆரத்திலாம் எடுத்தாங்க. ஸோ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சாங்க. அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து காலெல்லாம் கழுவாங்க. ஸோ மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து தண்ணி ஊற்றி காலெல்லாம் கழுவி விடுவாங்க, அந்த சடங்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணுக்கும் எனக்கு எங்கள் அக்கா வந்து காலெல்லாம் கழுவி விட்டாங்க. கழுவி விட்டு ஆரத்தி எடுத்தாங்க. ஸோ இது ஆரத்திலாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றுவோமா, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் விளக்கேற்றினோம். நெக்ஸ்ட் இது வந்து அந்த 3 டேஸ் கழித்து பாம்பன் பீச்சில் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டில், அதாவது தண்ணியிலேருந்து எடுத்திருந்தோம். இது வந்து அப்படியே கிராஃபிக்ஸ் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் வீட்டில் உள்ள சாமியை விளக்கேற்றி வீட்டில் வந்தோன்னே கும்பிட்டோம். அப்புறம் வெளியில் வந்து இந்த வெத்தலை பாக்கு மாற்றுவாங்க இல்லையா, அதாவது எங்கள் ஊரில் வந்து மேரேஜ் ஆகி முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியில் வெத்தலை பாக்கு மாற்றுவாங்க. அந்த ஒரு ஊரில் எங்கள் ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் உட்காந்து வெத்தலை பாக்கு மாற்றுவாங்க. இது வந்து எங்கள் பெரியத்தை, எங்கள் அப்பாவோட சொன்னலையா, எங்கள் வீட்டில் எல்லாமே இவங்க தான். எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே எங்கள் வீட்டுக்கு மூத்தவங்களே இவங்க தான். அதாவது எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா இவங்க தான் மூத்தவங்க. அப்பையில் காமிச்சல அவங்க 2வது, இவங்க மூத்தவங்க. எங்கள் குடும்பத்தில் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தையை கேட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி எங்கள் அத்தை தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் விளக்க ஏற்றினதுக்கப்புறம் சந்தன குங்குமம்லாம் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வெத்தலை பாக்கு மாற்றினாங்க. ஸோ இது வந்து மாற்றிட்டு அப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு, பேர் முகிலா, என்னோட ஸ்கூல் மேட்டு. ஸோ இவங்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களும் மறக்க முடியாத எங்கள் ஐயா, ஸோ ஸ்வீட். இந்த ஐயா தான் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். அதாவது என்னை வந்து வீட்டில் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணது எல்லாமே எங்கள் ஐயா தான். ஸோ பாவம் இப்போ அவங்க வந்து கிடையாது. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்களே இறந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் வந்து நல்ல உள்ளங்களை வந்து மிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து எங்கள் ஐயா தான், எங்கள் வீட்டுக்காரோடைய தாத்தா இவங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரல. ஸோ அவங்க அம்மாட்ட வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து எங்களோட கெஸ்ட்டு தான். ஸோ இவங்கெல்லாம் தூத்துக்குடியில் வந்து ஃபேமிலியாக வந்து தூத்துக்குடியில் வந்து இவங்க எங்கள் மாமா, எங்கள் அத்தை, அவங்க பசங்க, அவங்க மருமக எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னோடய கல்யாணத்துக்கு வந்ததுக்கு. ஸோ ரொம்ப இவங்களும் அதே தான், தூத்துக்குடி தான், மொத்த ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க என்னோடய அத்தை, என்னோடய மாமா. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து எங்கள் பெரியப்பா, எங்கள் அம்மாவோட அக்கா வீட்டுக்கார், எங்கள் பெரியப்பா. இவங்க வந்து எங்கள் மாமா. இவங்க தான் எங்கள் பெரியப்பாவோட பொண்ணு, இந்த இருக்காங்கள்ல எங்கள் பெரியப்பா, அவங்களுடைய பொண்ணு செல்வி அக்கா, எங்கள் அம்மாவோட அக்கா பொண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் நான் சொன்னேன் இல்லையா, மூத்த அக்கா, எங்கள் அப்பாவோட மூத்த அக்கா. இவங்க வந்து 2வது தங்கச்சி, இவங்க அவங்க பொண்ணு. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து எங்கள் கெஸ்ட்டு தான். கீழே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்கள் ஐயா, எங்கள் தாத்தா. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து எங்கள் அண்ணி, இவங்க வந்து அண்ணி, இவங்க வந்து எங்கள் சுதா அண்ணி. எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெரியம்மா பொண்ணு. இவங்களுடைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மேரேஜுக்கு வரல. இவங்க வந்து 2வது பொண்ணு, இவங்க மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. இவங்க எங்கள் அண்ணி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களும் என்னோடய ஸ்கூல் மேட் தான். இந்த பொண்ணு பேர் பவி, இவ பேர் மகா. என்னோடய ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாங்கள் ஒரு 9 பேர் கேங்காக தெரியுமா, அதில் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க வந்து. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் அண்ணிஸ், எங்கள் வீட்டுக்காரோடைய தங்கச்சிஸ். ஸோ க்யூட். இந்த பொண்ணு ரியா குட்டி, இப்போ நல்லா வளர்ந்துட்டா.
ஸோ இவங்களோட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட பேர் தினேஷ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவ பேர் மீனா, என்னோட ஸ்கூல்மேட். இவங்க 2 பேருமே கிஃப்ட் கொடுத்தாங்க ஆக்சுவலி என்னோட கல்யாணத்துக்கு வந்து. இவங்க எல்லாமே வந்து என்னோட 12th படிக்கையில் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோவும் ரொம்பவே அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் வந்து திட்ஸ் மீனிங் வரியோட சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. there is no more lovely friendly and ஜெர்மின் ஃப்ரெண்ட் அப்படின்னு பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஸோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே ஆராத்தி எடுத்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேக் கட் பண்ணாங்க. கேக்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணாங்க. ஸோ ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு போட்டு எங்களோட நேம் போட்டு எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் வந்து பிரபா அண்ணா, மோகன் அண்ணா, பாண்டியண்ணா அவங்க 3 பேரும் சேர்ந்து எனக்கு எல்லோரும் சேர்ந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்கு கேக் கட் பண்ணாங்க. ஸோ இது வந்து கேக் கட் பண்ணையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஸோ எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் எல்லாருமே எனக்கு அண்ணா தான். ஸோ எனக்கு எங்கள் அண்ணா எல்லாருமே சேர்ந்து எங்கள் அண்ணாவோட வாழ்த்துனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அண்ணா எல்லா அண்ணாங்களோடையும் சேர்ந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த நிற்கிறாங்களே இவங்க சரவண அண்ணா, இவங்க வந்து எங்கள் அண்ணா, இவங்க பிரபா அண்ணா, இவங்க மோகன் அண்ணா. இப்போ சுற்றி நிற்கிறாங்க எல்லாருமே வந்து எனக்கு அண்ணா தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பட் நான் எங்கள் அண்ணாலேயே இந்த அண்ணாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சொரீப், அதனால் இந்த அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இது கேக் கட் பண்ணையில் எடுத்திருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கேக் ஊட்டி விட்டார். ஸோ அந்த ஸ்டில்லு இது எங்கள் அண்ணா எல்லா அண்ணாங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே எங்கள் அண்ணாங்க தான். எங்கள் அண்ணாவோட அதாவது எங்கள் அண்ணா காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே எங்கள் அண்ணாவோட ஒன்றா படித்தவங்க எல்லாருமே அண்ணா தான். ஸோ இது வந்து நான் எங்கள் வீட்டுக்காருக்கு கேக் ஊட்டையில் எடுத்தது. ஸோ எல்லாருமே சேர்ந்து எனக்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது எல்லா அண்ணா சேர்ந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த கிஃப்ட்ஸ்லாம் என்கிட்ட இன்னும் மறக்காமல்